எதெல்லாம் தேடக்கூடாது, எதெல்லாம் தேட வேண்டாம்னு நிச்சயமா சொல்லியிருப்பாரு இல்லையா? நம்ம ஒரு வசனத்தை முழுசா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வசனத்துக்கு முன்னாடி உள்ள வசனங்களையோ இல்ல பின்னாடி உள்ள வசனங்களையோ முழுவதுமாக படிக்கும் பொழுதுதான் ஒரு வசனத்தை முழுவதுமா புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படி இந்த வசனத்தை புரிந்து கொள்ள நம்ம மத்தேயு 6ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பார்க்கும்போது தான் கர்த்தர் நம்மளை எதெல்லாம் தேட வேண்டாம்னு சொல்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்ப இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், அதாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த இவைகள் எல்லாம் என்றால் எவைகள்? எவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும், அதை தான் இப்போ பார்க்க போறோம். எவைகளை நாம் தேடக்கூடாது, எவைகளை நமக்கு கூட கொடுப்பார் அப்படின்னு பார்க்க போறோம். வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை.